ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, ஓகேங்களா, குரூப் 4 இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் காமன் சிலபஸ் தான். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமனி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். ஓகேங்களா, இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப சேர்த்து எடுத்துட்டேன். ஸோ இது பாலிட்டிலாம் கிடையாது. ஓகேங்களா, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு நான் வேர் டு ஸ்டடி கொடுக்க வந்திருக்கேன். ஓகேங்களா, என்னென்ன இருக்குது சிலபஸில், ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுங்க. சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது, குப்தர்கள் இருக்குது, டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமனி அரசின் காலம், தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் எப்படிலாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற மாதிரி எது எதுலனாக்கா இனம், மொழி, வழக்காறு இது எல்லாத்துலேயுமே எப்படி இந்தியா ஒற்றுமையாக இருக்குது. மேலும் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் இதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும். ஓகேங்களா, வேர் டு ஸ்டடி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டே அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க, ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துட்டிங்க, அந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம ஸ்கூல் புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கே கவர் ஆகுது அதை கம்பைண்டாக எடுத்து வச்சு படிங்க. நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கிற ஒரு ஐடியா வரும். ப்ளஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் மொத்தமாக கவர் பண்ணிட்டோம், இந்த டாபிக்னால் நான் மொத்தமாக படிச்சுட்டேன், குப்தர்கள்னால் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், அந்த மாதிரி படிக்கிறது தான் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிங்க, டாபிக் வைஸ் படிங்க அப்படி சொல்கிறதுக்கு காரணம். ஓகேங்களா, ஓகே. நாம் இப்போது யூனிட் 4 நமக்கு சிந்துவெளி நாகர், அதாவது இந்தியாவுடைய வரலாறும் பண்பாடும், ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி டாபிக் தான் நமக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ குரூப் 2 வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் டைப்பில் நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு என்ன, சிந்து சமவெளி நாகரிகம் இருந்துச்சுங்களா, அது நமக்கு ஸ்கூல் புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில், எந்த டேர்மில், எந்த லெசனில் இருக்குன்றது கூட நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் எழுதியிருப்பேன். குப்தர்கள் அப்படின்னாக்கா 6th ஸ்டாண்டர்டில், 11th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12th எத்திக்ஸில் 5th லெசனில் அது குப்தர்கள் மட்டும் எங்கே கவர் ஆகுதுன்றது உங்களுக்கு புக்கு PDF கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டெல்லி சுல்தானியம் அப்படின்னாக்கா 7th ஸ்டாண்டர்டில், 11th ஸ்டாண்டர்ட்லேயும் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்குது. மேலும் நமக்கு இது 12th எத்திக்ஸ்லேயும் நமக்கு 5th லெசனில் டெல்லி சுல்தானியம் மட்டும் நமக்கு எங்கே படிக்கணுன்ற PDFும் உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் உங்களுக்கு எங்கெங்கே கவர் ஆகுது, முகலாய பேரரசுனாக்கா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலையும் நமக்கு எந்த டேர்மில் எந்த லெசன் அப்படின்றது போட்டிருக்கேன். மேலும் 12th எத்திக்ஸில் 5th லெசனில் முகலாயர்கள் பற்றி மட்டும் நமக்கு கண்டென்ட் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு இந்த PDFோட மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மராத்தியர்கள் இதெல்லாம் நமக்கு ஹிஸ்ட்ரி டாபிக் தான். 7th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி. அடுத்து விஜயநகர பாமனி பொறுத்த வரைக்கும் 7th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஓகேங்களா, மேலும் நமக்கு இந்த விஜயநகர பாமனிலாம் நமக்கு 12th எத்திக்ஸ்லேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 12th எத்திக்ஸ்லேயும் நமக்கு 5th லெசனில் நான் உங்களுக்கு இது கூட கொடுத்துருப்பேன், அதில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து தென்னிந்திய வரலாறு பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, 7th ஹிஸ்ட்ரியில் எங்கே இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பண்பாட்டு வளர்ச்சி, சமுதாய உருவாக்கம், அப்புறம் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் இதை பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு ஹிஸ்ட்ரி டாபிக் தான். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி லெசனில் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்ற மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 12th எத்திக்ஸில் 5th லெசனும் 10th லெசனும் படிங்க. ஓகேங்களா, 5th லெசன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நமக்கு பொதுவாக ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு மௌரிய பேரரசு ஆரம்பிக்கும். ஓகேங்களா, மௌரிய பேரரசு, குஷானர்கள், குப்தர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், ஹொய்சாலர்கள், பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், டெல்லி சுல்தானியர்கள். ஓகேங்களா, அந்த பேரரசு படிக்கணும். அப்புறமேட்டுக்கா விஜயநகர பேரரசு, பாமனி பேரரசு, அப் டு முகலாயர்கள் வரைக்குமே நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம படிப்போம். ஓகேங்களா, ஸோ இவங்க ஆட்சி காலத்தில் நம்ம இந்திய வரலாறு அப்படின்றது எப்படி இருந்துச்சு, பண்பாட்டு ரீதியாக எப்படி இருந்துச்சு. ஓகேங்களா, அவங்க ஆட்சி காலத்தில் அந்த கட்டிடக்கலையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எந்தெந்த முக்கியத்துவம் கொடுத்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம வரலாற்றில் பண்பாட்டு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அந்த ஒவ்வொரு பேரரசு வாரியாக எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு பண்பாட்டு ரீதியாக அப்படின்றது தான் நம்ம இந்திய வரலாறுன்றது நம்ம படிக்கிறது. ஓகேங்களா, இந்திய வரலாறு அப்படின்னாக்கா
நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே, அதாவது வந்து மௌரிய பேரரசுலேருந்தே நம்ம படிப்போம். மௌரிய பேரரசுலேருந்து குஷானர்கள், குப்தர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், ஹொய்சாலர்கள், பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், டெல்லி சுல்தானியம், விஜயநகர பேரரசு, பாமனி பேரரசு, முகலாய பேரரசு வரைக்குமே அந்தந்த வரலாற்று காலத்தில் பண்பாட்டு ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்னென்ன வழியாக தொடர்ச்சியாக நமக்கு வந்து வளர்ச்சி இருந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த லெசனில் இந்த டாபிக் ரிலேட்டடாக படிப்போம். ஓகேங்களா? 12th எத்திக்ஸில் 5th லெசனில் இருக்குது, ப்ளஸ் 10th நமக்கு இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. இதுக்கு நீங்கள் ஜியாகிரஃபியில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் 5th லெசனில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த லெசன்னா உங்களுக்கு நான் வந்து PDF வந்து உங்களுக்கு மெர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், பாருங்கள், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். இதுக்கு நீங்கள் சிவிக்ஸ் டாபிக் தான் படிக்கணும். ஓகேங்களா? 6th குடிமியல். ஓகேங்களா? சிவிக்ஸ்னால் குடிமியல். குடிமியலில் டேர்ம் 1ல் 1st லெசனில் இருக்குது. அடுத்து 8th சிவிக்ஸில் 3rd லெசன். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? எந்தெந்த டாபிக் ரிலேட்டடாக எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது, எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்றது நம்ம பார்த்தாச்சு. இது மட்டும் நான் கொடுத்தேனா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு அந்த பேஜே நான் உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த பேஜ் எனக்கு ரெடி பண்ணவே எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? சாலிடாக 2 hours நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு புக்காக டவுன்லோட் பண்ணி அந்த புக்குலாம் வந்து அந்த லெசன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் பண்ண PDF எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு மெர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த PDF ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 மணி நேரம் எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து சிந்து சமிழ் நாகரிகம். ஓகேங்களா? சிந்து சமிழ் நாகரிகம்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகே, இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் உள்ள சிந்து சமிழ் நாகரிகம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு வேறு எங்கே இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக சிந்து சமிழ் நாகரிகம் படிச்சிருவீங்க. அதை படிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா அதோட கண்டினியூஷனாக அப்படியே 9th ஸ்டாண்டர்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த லெசன் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 9th ஸ்டாண்டர்ட்லேயுமே அந்த லெசனில் எங்கே இருக்கும் அதை மட்டும் தான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். 9th ஸ்டாண்டர்டில் நமக்கு செகண்ட் லெசன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அந்த செகண்ட் லெசனில் சிந்து சமிழ் நாகரிகம் மட்டும் எங்கே இருக்குன்றத மட்டும் காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி மெர்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த PDFன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 11th நமக்கு எங்கே கவர் ஆகுது. ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெசன் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லெசனில் 1.4 தான் நமக்கு வந்து சிந்து நாகரிகம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு அதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கே கவர் ஆகுதுன்றது உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த PDFை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த PDF நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ். ஓகேங்களா? 11th எத்திக்ஸில் செகண்ட் லெசன் இது. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்க வேண்டியதான். இதுதான் நமக்கு வந்து சிந்து சமிழ் நாகரிகம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்து நமக்கு என்ன இருக்குது, குப்தர்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக நமக்கு வந்து எத்திக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ இந்த 4 லெசன் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க, 4 ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். படித்த விஷயத்தை நீங்கள் திரும்ப படித்த மாதிரி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் குப்தர்கள். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே வரிசையாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ சிந்துவெளி சமிழ் நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், விஜயநகர பாமனி அரசுகள், தென்னிந்திய வரலாறு, அதுக்கப்புறமேட்டுக்கா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். ஓகேங்களா? அப்படியே இந்த PDF நீங்கள் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஜியாகிரஃபி லெசன் முதற்கொண்டு கொடுத்துருப்பேன். ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, அந்த ஹிஸ்ட்ரி லெசன் நமக்கு எங்கெங்கே கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் மராத்தியர்கள். ஓகேங்களா? இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் மராத்திய லெசன் இது. ஓகேங்களா? தென்னிந்திய அரசுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அது மட்டும் 11th நமக்கு வந்து 3 லெசன் கவர் ஆகிடும். 5th லெசனும் 9th லெசனும் 11th லெசன் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், இந்த புக்கு உங்களுக்கு PDF நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக உங்களுக்கு எங்கெங்கே கவர் ஆகுதோ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த PDF பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 458 பக்கம் இருக்குது. ஓகேங்களா? 458 பக்கத்தில் இந்த ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க. ஓகேங்க அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சிலபஸ் டாபிக் நீங்கள் முழுசாக கவர் பண்ண மாதிரி. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு Group 1, Group 2, 2A ப்ரிலிம்ஸுக்கு. ஓகேங்களா? அப்புறம் Group 4 இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கவர் ஆகிற டாபிக் தான் இது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.